திரு பீட்டர், இந்த அமைச்சரவையினுடைய ரோல் அல்லது அதில் யாரெல்லாம் ரெப்ரசன்டேஷன் ஒரு பக்கம் பார்க்கறதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆரம்பத்திலே, அதுதான் முக்கியமான எந்த துறைகளையும் பாஜக விட்டுக் கொடுக்கவில்லை இந்த முறை. அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடி என்பதை அவர்கள் ஏற்கவில்லை அல்லது எடுத்துக்கொள்ளல, அதை சரியாக கையாண்டிருக்கிறார் தொடக்க நிலையிலேயே அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. பிரதமராக 3வது முறை கூட்டணி எண்ணிக்கை முக்கியங்கிற இடத்துல இருந்து கூட காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படின்னு அவங்க அதை குறிப்பிடுறாங்களே. இல்லை, அதை இன்னைய நிலைமையை வைத்து அதை நம்ம எடை போட்டு விட முடியாது. இன்னைக்கு நாளைக்கு பார்லிமெண்ட் அன்ஃபோல்ட் ஆகுகின்ற போது நாட்கள் ஆக ஆக நிர்வாகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் மேஜையில குதிக்கும். இன்னைக்கு ஒரு கருத்து நீங்க எழுப்பின பிரச்சனையை தான் நான் இன்னும் கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 4-5 முக்கியமான போர்ட்போலியோ டீல் பண்றதுல எங்கேயாவது ஒரு தலித் ஃபேஸ் இருக்கான்னு பாருங்க, ஒரு ட்ரைபல் இருக்காங்கன்னு பாருங்க, ஒரு மைனாரிட்டி இருக்காங்களான்னு பாருங்க. ஏன் ஒரு ஓபிசி கூட மோடியை கூட ஓபிசின்னு அவங்க இன்னைக்கு சொல்லலாம். ஆனா மோடி அவர்கள் பிறக்கின்ற போது அவர் ஓபிசியா இருந்தா இல்ல. ஆனா உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி பட்டியலின சிறுபான்மை மக்கள் இந்த அதிகார தாழ்வாரத்துல முக்கியமான இடத்துல இல்லை என்பதுதான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி தேசம் சார். அதுதான் நான் சொல்லிட்டேன், அது கோபுரத்தில் இருக்கிற அலங்கார பொம்மை. இட் இஸ் ஒன்லி an ornamental doll. அவங்க கையில என்ன அதிகாரம் இருக்கு? அவங்களோ துணை ஜனாதிபதியோ கோபுரத்தில் இருக்கிற பொம்மைகள் தானே அது. நான் அதிகாரத்தை நான் தான் சொன்னேன். இந்த கமிட்டி முக்கியமான கமிட்டி, அதான் சொன்னேன், ரெய்சினா ஹில்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த நார்த் பிளாக் சவுத் பிளாக்ல உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர்கள் யார்? அவர்களுக்கும் இந்த தேசத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் நம்ம லேசா சொல்றாரு. அவர்களை வருங்காலத்தில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் முடிவு செய்வாங்கிறாரு. இஸ்லாமிய மக்கள் இன்னைக்கு ஏறக்குறைய 13-14 விழுக்காடு 30 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த அமைச்சரவை யார் யார் வரப்போறாங்கன்னு அவங்களோட பேசிதான் வருது. அவர்களும் ஏற்றுக்கொண்ட அமைச்சரவை தானேங்கிறார். அது இன்னைக்கு அவர்கள் 2 பேரும் முதல்ல சொல்லுவான், the new wife, the new broom, the new chapel அப்படின்னு எல்லாத்தையும் வரிசையா புதிது இந்த புதிதாக இருக்கிற எதுவுமே முதல்ல பிரச்சனைகள் தெரியாது. ஆனால் போக போக நாளாக தான் ஒவ்வொன்றாக வெடிக்கும். இப்ப நான் இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப உத்தரப்பிரதேசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாருன்னு வச்சிருங்க. உத்தரப்பிரதேசத்துல நாளைக்கு எதிர்கட்சிகள் அகிலேஷ் யாதவ் கேட்பாரு, என்னுடைய ஸ்டேட்டுக்கு நீங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுங்க. ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு கொடுக்கும் போது ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தான்னா அப்படிங்கிற கேள்வி வந்தால் அன்னைக்கு மோடி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அந்த போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கே பாத்தீங்கன்னா கார்த்திகை செல்வன், இன்னைக்கு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இன்னைக்கு இதுவரைக்கும் இந்த தகவல் 10 பேரோ 12 பேரோ இறந்து போயிருக்காங்க. நீங்க தீவிரவாதத்தை அடக்கி விட்டோம்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு காசாவில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏவுகணையை போட்டு தான் நீங்க காசாவை இஸ்ரேல் அழிக்குது. அதை இன்னைக்கு படம் எடுத்து காண்பிக்கிறார்கள். நீங்கள் தயாரித்த இந்தியாவினுடைய பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷன் தயாரித்த ஏவுகணை தான் அங்க போய் இஸ்ரேல் பயன்படுத்துகிறது. ஆனால் மோடி என்ன சொல்றார்? நான் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் நான் சமாதானத்தை நான் தான் மீடியேட் பண்ணேன்னு சொல்றார். ஆகவே மோடி அவர்களுடைய சொல்வதற்கும் மோடி அவருடைய செயலுக்கும் ஒரு நாளும் தொடர்பு இருந்ததில்லை. கான்ஸ்டிடியூஷனை எடுத்து முத்துறாருன்னா கான்ஸ்டிடியூஷனை அவமதிக்க போறாருன்னு அர்த்தம். சமாதானம் பண்ண போறாருன்னு சொன்னா ஆயுதங்களை சப்ளை பண்ண போறாருன்னு அர்த்தம். இதை நம்ம 10 வருஷம் பார்த்துட்டோம். ஆகவே வரக்கூடிய காலங்களிலே மோடிக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நாயுடுவை போல நிதிஷ்குமாரை போன்ற ஆட்கள் அந்த மாநிலத்தில் எலக்டரேட்டை ஃபேஸ் பண்ண முடியாது. சொல்லுங்க கேளுங்க நாகராஜன். கேளுங்க. இல்ல, அதாவதுங்க 1989ல 2 சீட்ல இருந்தது பிஜேபி. அன்னைக்கு 401 சீட்ல இருந்தாங்க காங்கிரஸ் இருந்தது 401 சீட்ல இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 3 இலக்கு கூட அடைய முடியல. ரெட்டை 99 தான் தாண்ட முடியல அவங்கனால. இன்னைக்கு எல்லா கூட்டணியும் வலுவா கூட்டமைச்சு கூட அவங்களால 230 தாண்ட முடியல. இந்த அளவுக்கு ஒரு பலவீனமான கட்சி. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போட்ட கட்சிகள் எல்லாம் ராஜஸ்தான்ல நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கியிருக்காங்க.
ஏறக்குறைய காங்கிரசும் பல மாநிலங்கள்ல நோட்டாக்கில ஓட்டு வாங்கி இதுவரைக்கும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக காங்கிரஸ் செய்த ஆட்சி செய்ய முடியாத விஷயங்களை பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் மூன்றாவது முறையாக நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். குஜராத்ல என்ன பேசி முடிச்சார், குஜராத்ல என்ன உங்க வாதத்தை முடிச்சுட்டீங்க, உங்க வாதத்தை நீங்க முடிச்சீங்க. நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நீங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிற இதை இது ஆல் செட் அண்ட் டன். செஸ் போர்ட்ல காயின்ஸ் வச்சாச்சு. நீ உங்களுக்கும் எங்களுக்கும் 50 இடம் தான் வித்தியாசம். யூ ஆர் என்டிஏ, நாங்கள் இந்தியா. இதற்கு மேல இந்த தேர்தலை பற்றி பேசுவதற்கு எதுவும் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்கள் செயல்பாட்டுல என்ன நடக்கும், என்னத்தை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது. உங்களுடைய பிரச்சாரத்தை தாண்டி, உங்களுடைய பொய் பிரச்சாரத்தை தாண்டி, உங்களுடைய வெறுப்பு அரசியலை தாண்டி, உங்களுடைய இலவச அரசியலை தாண்டி, உங்களுடைய பிரிவினைவாத அரசியலை தாண்டி பாஜக 240 இடங்களை பெற்றிருக்கிறது. மூன்றாவது முறையாக இந்த பாருங்க. நீங்க முதலமைச்சர் அழைச்சு உள்ள போட்டீங்க. காங்கிரஸ் நீங்க முதல்ல உங்க மோடி வாரணாசியில கடந்த முறை வாங்கின ஓட்டுக்கும் இந்த முறை குறைந்த ஓட்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் தான் சொல்றேன், டெரர் அட்டாக் நீங்க தீவிரவாதத்தை தீவிரவாதமே இல்லைன்னு சொன்னீங்க. 370 சார் அப்படின்னா 370 வந்த உடனே பிஜேபி வெற்றி பெற்றது அதே மாதிரி தான் சார் அவங்க விமர்சிப்பாங்க. நீங்க இப்ப உங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு அல்லது காங்கிரஸ்க்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்கன்னா அது அவங்களுக்கு அது புரிஞ்சிடாதா? கேம்பெயின்ல அதெல்லாம் பேசுவாங்க சார், பரப்புரைகள்ல உங்கள் மீதான விமர்சனம். கேக்குற ஒரே ஒரு கேள்வி, சொல்லுங்க நாகராஜ் நிறைய செய்யுங்க. நான் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க குஜராத்ல இதே காங்கிரஸ் இதையே செய்தது. இதையே போன தேர்தலுக்கு முந்தைய தேர்தல்ல காங்கிரஸ் இதே ஸ்டாட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா கடந்த தேர்தல்ல வெற்றி பெற்றுட்டோம். அதனால இவங்களுடைய இந்த பொய் பிரச்சாரம் எடுபடாது. அடுத்த முறையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அடுத்த முறை நாங்க ஃபுல் மெஜாரிட்டில மீண்டும் நாடாளுமன்றத்துல மீண்டும் நாங்கள் மக்களவையில் வெற்றி பெறுவோம். பாருங்க, அது ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற நம்பிக்கை. திருப்பிட்டர் எஸ் நீங்க நேர் செய்யுங்க. திரு கனகராஜ் எஸ் அது ஒரு கட்சிக்கு சொல்லலாம். நான் இன்னைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி வரக்கூடிய நாட்களில் பாராளுமன்றத்தில் வைக்கக்கூடிய முக்கியமான கேள்வி முறையான அதிகார பங்கீடு, அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரத்தில் பங்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பங்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பங்கு. இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை ஒரு 3 விழுக்காட்டு மக்கள் கையில வைத்திருக்க முடியாது. அது நீதித்துறையாக இருந்தாலும் அரசு அதிகாரமாக இருந்தாலும் பொருளாதார பலம் நிறைந்த எந்த பதவிகளாக இருந்தாலும் அனைத்து சாதி மக்கள், அனைத்து மத மக்கள் எல்லாரோடும் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கும். அதுல நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் நெருக்கடி வரும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நிச்சயமா மோடி இருக்க மாட்டார், பாஜக இருக்காது. ஏன்னா they are ideologically against that sharing of power. அப்பொழுதுதான் ஆட்சி வீழும். பார்க்கலாம், மகாராஷ்டிரா அரசை நீங்கள் உடைத்தீர்கள், சின்னாபின்னமாக்கினீர்கள். மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ரைட், திரு கனகராஜ் எஸ் அதாவது